எல்லாத்துக்கும் வணக்கம். ஆர்எல்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடம் ஃப்ளைஓவர் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம் ஆர்எல்எஃப். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஜிபி பாலத்து மேலே ஏறி போய் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இருக்காது. ஏன்னா நம்ம 2 ஃப்ளைஓவரை ஏறி தான் போகணும். அதனால் அங்கே பெட்ரோல் பங்க் நம்ம இருக்காது, நம்ம பெட்ரோல் அடிக்க முடியாது. ஸோ அதனால தான் இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆர்எல்எஃப். ஸோ நான் பெட்ரோல் அடிச்சா நம்ம மிச்சம் எல்லாமே நான் வ்ளாக் பண்ணுறேங்க. அக்கா 200க்கா? அக்கா டேங்க் மேலே மட்டும் கொஞ்சம் சொட்டாத மாதிரி எடுத்துருங்க. ஓகே ஆர்எல்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் அடிச்சு கிளம்பியாச்சுங்க. எப்படி பார்த்தாலுமே ஃப்ரண்ட் கேமுக்கு வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இது இப்போ எப்போ பார்த்தா கேலரிக்குள்ளேயே போகுது. ஏய் செட்டப் பண்ணாத. வந்துட்டான். கரெக்டாக டச்சு வேறு வந்தாங்க. ஓகே, வெயிலுக்கு ரொம்ப கிளார் அடிக்குது ஆர்எல்எஃப், அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மேகம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் மேகம் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே அழகாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதா அதனாலயா ஒன்றும் புரியல. ஓகே எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடுவோங்க. ஸோ இனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா தாங்க வீடியோ வரும். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் தேட்டர்கிட்ட இருக்காங்க கோயம்புத்தூரில். அந்த டெக்ஸ்டைல் பாலம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவேன்ல, ஸோ கரெக்டாக அந்த இடத்துல இருக்கார்ல. ஸோ இப்போ நான் அந்த பெரிய பாலத்திட்ட போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகே ஆர்எல்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாலத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. ஆர்எல்எஃப் இவ்வளோ நேரமாக நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணாமே நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃப்ரண்ட் கேமரா ஆனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஆர்எல்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் நான் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து மரக்கடை மேம்பாலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கடம் ஃப்ளைஓவர் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்துட்டு ரொம்ப பலமாக வீசிகிட்டு இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம கேப்பில் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நம்ம ஹெல்மெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஏர் வந்துட்டு சீக்கிரமாக உள்ளே போயிடும், நம்மளுக்கு வீடியோ வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் போட்டு ஆர்எல்எஃப் பண்ணலாம். ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வேறு ஹெல்மெட் எடுத்துக்கலாம். அப்புறம் இது நல்ல ஹெல்மெட் தான், இது நல்ல ஹெல்மெட் இல்லைன்னா கேட்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்மெட் தான். ஸோ சிட்டி ரைடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கெல்லாம். அதனால் எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெல்மெட் தாங்க. அதனால் எனக்கு இந்த ஹெல்மெட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இடம் வந்துட்டு அங்கே இருக்குது. இது அந்த மலை சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா எல்லாம். ஸோ இதை விட உக்கட ஃப்ளைஓவர்லேருந்து பார்த்தோம்னா அந்த உக்கட குளம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம். அதில் காற்று வந்துட்டு ரொம்ப வீசுங்க. எனக்கு இந்த காற்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. எனக்கு கேமரா ஆங்கிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ எப்போவுமே நான் இந்த அளவுக்கு தான் இருக்கும் கேமரா ஆங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வச்சோம்னா எனக்கு கண்ணு வந்துட்டு கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கார்ல. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிங்க அந்த உக்கடை பாலத்துக்கிறப்ப நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம்ல. ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு உண்மையாலுமே எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. அந்த நிழலுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு சிட்டி சைட்லேயே. எனக்கு அதனாலே ரொம்ப மன கஷ்டமாக இருக்கார்ல. ஸோ
சரி ஓகேங்க, நான் இங்கே இருந்துட்டு கரெக்டாக உக்கடம் பாலத்துக்கிட்ட இருந்து நான் vlog பண்ணுறாருல. இப்போ நான் அங்கே சொன்னேன் சரி டிராஃபிக் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக்காக தான் கார்லஃப் இருக்குது. ஆனால் உக்கட ரோடு எப்போவுமே டிராஃபிக்காக இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த ரோடு எப்போவுமே டிராஃபிக்காக தான் லஃப் இருக்கும். ஏன்னா பாலம் கூட அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்காது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா டிராஃபிக்காகவே தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு அவ்வளோக்கா பிரெத்து கம்மி தாங்க. 2 வண்டியெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்த மாதிரி போகவே முடியாது. ஒரு வண்டியாக தான் போக முடியும். அதில் 2 வீலர்லாம் சுத்தம். ஏன்னா பெரிய வண்டி போகிறப்பெல்லாம் சொல்லவே முடியாது. இங்கே ஒரு தார் நிற்குது, சூப்பராக இருக்குங்க. ரெட் கலருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது, பார்க்கவே அருமையாக இருக்குது. ஓகே, மறக்காமல் இந்த கேமரா ஆங்கிள் எப்படி, இந்த ஆங்கிள் வந்துட்டு ஓகேவான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஓகேன்னா நான் இனிமேல் இந்த ஆங்கிள் வச்சு நம்ம vlog பண்ணிக்கலாங்க. இல்லை ஆங்கிள் வேறு மாற்றணுன்னா, ஸோ அது பிடிக்கல அப்படின்னா ஜே மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும். அந்த கிளிப் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவலி இந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம வச்சு vlog பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த ரோடு மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்கும். இந்த ரோடில் டிராஃபிக் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து டேர்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல யூட்டர்ன், அங்கே போய் டேர்ன் பண்ணிட்டு எந்த வழியாக போகிறதுன்னு ஒன்றும் டிசைட் பண்ணல. 2 வழியாக போனாலுமே போகலாம். ஆக்சுவலாக ஒன்றும் நான் எந்த வழியாக போகிறதுன்னு ஒன்றும் டிசைட் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன் போய் போகிறதா இல்லை இப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு போகிறதான்னு சொல்லி ஒன்றும் முடிவு பண்ணல. முதல்ல டேர்ன் பண்ணிட்டு இப்படி போய்க்கலாங்க. ஏன் இப்படி போகலாம்? எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கே. இருங்க, கீழே பாலத்துக்கு கீழே டிராஃபிக் இல்லைனாலும் நம்ம இந்த வழியாக போயிடலாம். அப்படி டிராஃபிக்காக இருந்தால் நம்ம லெஃப்ட் எடுத்து போயிடலாம். டிராஃபிக் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கீழே போயிடலாம். ஸோ லெஃப்ட் எடுத்து போகிறதுனா இந்த வழி தாங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிடும். இப்போ டேர்ன் பண்ணி அந்த வழியாக போகலாமான்னு கேட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் தான் போகுது. இந்த வழியாக போனாலும் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். பாலத்துக்குள்ள டிராஃபிக் இல்லைங்க, நம்ம இப்படியே போய்க்கலாம். ஆர்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக பாலத்துக்குள்ள போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்காருல்ல. ஏன்னா அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் பங்கமாக இருக்கும். டிராஃபிக் இல்லை, அழுத்தி பிடிச்சா போயிடலாம். நம்ம அழுத்த வேண்டாம். இன்றைக்கி எனக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு மைண்டே இல்லைங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரதான் நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம டாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கும் இந்த இடம். சூப்பராக இருந்துச்சார்ல. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அதனாலேயே எனக்கு இந்த பாலத்துக்கு கீழே வரது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சிட்டுக்குருவி வந்தால் பாலத்துக்கு மேலே வந்துடுவேன். ஏன்னா சிட்டுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோக்கா சவுண்ட் இருக்காது இல்லை. ஸோ அதனால் நான் பாலத்துக்கு மேலே வந்துடுவேன். டாம் எடுத்து வந்தேன்னா என்ன டிராஃபிக் இருந்தாலும் சரி, நான் அந்த டைமில் vlog பண்ண மாட்டேன்ல. ஸோ டாம் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே டிராஃபிக்காக இருந்தாலும் நின்று பொறுமையாக வருவேன். இந்த கடைசியில் இந்த எண்டாயிரம் இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டு பங்கமாக கொடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு சூப்பர் பைக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு Z900 பிடிக்குங்க. அதாவது Z900 பிடிக்கும். அதுக்கப்புறம் Z800 பிடிக்கும். ஏன்னா அது சவுண்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால் Z800 பிடிக்கும். அதுக்கப்புறம் ZX10R பிடிக்கும். H2R எல்லாத்துக்குமே பிடிக்கும், அது சொல்லவே தேவையில்லை. H2R, அதுக்கப்புறம் அயபுசா, BMWலேயே இன்னொன்று அந்த எனக்கு அது பேர் தெரியல. நான் அந்த ஃபோட்டோ வேணால் கிளிப் நான் ஆட் பண்ணுறாருல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அது சவுண்டுக்காகவே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டிவிஎஸில் பார்த்திங்கன்னா டுக்காட்டி மாதிரியே ஒரு அந்த மாதிரியே ஒரு பைக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா டிவிஎஸ் 310 RR இல்லை RR 310 தெரியல, அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.